துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சியில எது பலமா மாறப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பிளானிங், அந்த பிளானிங்க ப்ரோக்ரஸ் பண்ற விதம், ஒரு புதிய தொடக்கங்கள், புதிய தொழில் தொடங்குறது செய்யலாம், புதிய வேலை செய்யலாம், இல்ல தொழிலே ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பணம் ரீதியான, தொழில் ரீதியான ஒரு மெட்டீரியலிஸ்டிக் சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதுல ஒரு புதிய தொடக்கத்தை அவங்க தாராளமா கொண்டு வரலாம். மனசு தெளிவா இருந்தா இவங்களுக்கு அப்படியே யோசிக்கும் அந்த மனசு, எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஏர்ன் பண்றதை எப்படி டெவலப் பண்ணலாம், ரெட்டிப்பாக்கலாம், எப்படி அதை வந்து பிக்சட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், இதுதான் யோசிக்கும். உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை தான் யோசிக்கும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. துலாம் ராசி மேம். ஸோ இந்த துலாம் ராசிக்கு குரு பயிற்சி டைம்ல குரு பகவான் என்ன மாதிரியான மெசேஜ் வந்து டேரக்ட் மூலமா சொல்ல போறாரு? ஸோ இந்த குரு பயிற்சி டைம்ல எந்த விஷயம் பலமா மாறப்போகுது? துலாம் ராசிக்கு இந்த குரு பயிற்சியில எது பலமா மாறப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பிளானிங்ஸ், அந்த பிளானிங்ஸ ப்ரோக்ரஸ் பண்ற விதம், அப்புறம் இன்னொன்னு வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, எதையும் தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு பாத்துக்கலாம், ஒரு மணி நேரம் கழிச்சு பாத்துக்கலாம். இப்போ ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க, ஒண்ணு வந்து பிளான் பண்றாங்கன்னா அது அப்பவே செய்யறதுக்கான முயற்சியில இறங்க ஆரம்பிச்சிடணும். ஸோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அப்பவே செஞ்சிடணும். அண்ட் எதையும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஒரு கிளைண்ட் மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஒர்க்ல இருந்தா கூட அவங்க மேலதிகாரி கொடுக்கக்கூடிய ஒர்க்கை அப்பப்போ செஞ்சிடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்ளணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். எந்த விஷயம் வந்து பலவீனமா இருக்கும்? துலாம் ராசிக்கு குரு பயிற்சியில எது பலவீனமா இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, பணம் ரீதியா ஒரு டவுன் மோமெண்ட் வருதுன்னா அதை வந்து பெருசா மைண்டுக்கு எடுத்துக்க கூடாது. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இப்போ கடன் பிரச்சனை எல்லாம் இருந்தா கூட இந்த கடனை எப்படி நம்ம கட்டி முடிக்கிறது, இந்த கடன் ஏன் வந்தது, எதனால கடன்ல போய் மாட்டணும், இப்படி வந்து யோசிக்கிறது. ஸோ ஒரு டவுன் இருக்கு, அந்த டவுன் பத்தி யோசிக்க கூடாது, ரொம்ப யோசிக்க கூடாது. அது சரி பண்றதுக்கான வழிகள் இருக்கு. பிரச்சனைன்ற போதே அதுக்கான தீர்வும் இருக்கும். சோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்ப இவங்க தீர்வை ஃபோக்கஸ் பண்ணாம பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்றது இவங்களோட பலவீனத்தை குறிக்கும். ஓகே, சூப்பர். இந்த குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் எந்த விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும், என்ன விஷயம் பண்ணணும்? துலாம் ராசி இந்த குரு பயிற்சியில என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புதிய தொடக்கங்கள், புதிய தொழில் தொடங்குறது செய்யலாம், புதிய வேலை செய்யலாம், இல்ல தொழிலே ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பணம் ரீதியான, தொழில் ரீதியான ஒரு மெட்டீரியலிஸ்டிக் சார்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதுல ஒரு புதிய தொடக்கத்தை அவங்க தாராளமா கொண்டு வரலாம். அண்ட் அப்படி ஏதாவது இவங்க லைஃப்ல லீட் பண்ணிட்டு இருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட ஸோ அதை எப்படி ஸ்டேபிள் பண்ணிக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதை பொறுத்து அதை சார்ந்த விஷயங்கள் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகே, சூப்பர். என்ன விஷயம் பண்ணக்கூடாது? துலாம் ராசி என்ன பண்ணக்கூடாது இந்த குரு பயிற்சியில அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப பொறுமை காக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம அங்கேயும் அதான் பார்த்தோம். அந்த பலமும் வந்து இமீடியட் ஆக்ஷன், உடனடி அந்த செயல்கள் தான் சுறுசுறுப்பா இருக்கிறது, அப் டு டேட் அப்பப்ப செஞ்சு முடிக்கிறதா பலமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் வந்து என்ன செய்யக்கூடாதுன்றது போது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ஒரு அவுட்புட் கொடுக்குறோம், நம்மளுடைய எஃபர்ட் கொடுக்குறோம், கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும். இத நினைச்சு அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கிறது, இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. அப்பப்போ இம்மிடியட்டா அவங்களுக்கு அவுட்கம் கிடைக்குதா, இது கிடைக்கலையா அங்கிருந்து மூவ் பண்ணிடுறது நல்லது. ஓகே, சூப்பர். ஸோ துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து செல்வம் சேரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? துலாம் ராசி ஸோ இவங்களுக்கு செல்வம் சேரணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்களுடைய இன்ட்யூஷனை கரெக்டா வச்சுக்கணும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்மளோட உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு சொல்றத வந்து இவங்க காது கொடுத்து கேட்கணும். ஸோ அந்த இன்ட்யூஷன் எப்பவுமே உங்களுக்கு சரியா இருக்குன்னாலும் சரி, எந்த ஒரு இல்யூஷனுக்குள்ளேயும் மாட்டாம இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி, தெளிந்த ஒரு நீரோடை மாதிரி அவங்களுடைய மனசை வச்சுக்கிட்டாங்கன்னா அது ஸ்ட்ரெயிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்துனா, இப்ப மத்தவங்களாம் அது இப்படி தெளிந்த நீரோடை மாதிரி வச்சுக்கிறாங்க மத்த ராசிக்காரர்கள்னா,
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற வேற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. கிரியேட்டிவிட்டியா இருக்கட்டும், பேஷனா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி சக்சஸ் பண்ண பார்ப்பாங்க. பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசு தெளிந்த நீரோடை மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட அது ஒரு இமீடியட் ஆக்ஷனா எதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட பணம் விஷயங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகே. மனசு தெளிவா இருந்தா இவங்களுக்கு அப்படியே யோசிக்கும் அந்த மனசு எப்படி earn எப்படி பண்ணலாம்? ஏர்ன் பண்ணலாம், Okay. ஏர்ன் பண்றது எப்படி டெவலப் பண்ணலாம், ரெட்டிப்பாக்கலாம், எப்படி அதை வந்து பிக்சட் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், இதுதான் யோசிக்கும். உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை தான் யோசிக்கும். அப்ப இவங்களோட மனசு தெளிவா இருந்தாலே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அவங்க யோசிச்சு முடிவெடுத்து அவங்களே அதை டெவலப் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, சூப்பர். தெளிந்த நிலையில் வந்து இருக்க வேண்டும் துலாம் ராசி. ஸோ அப்படின்னா எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணி செல்வம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ட்டு ஒரு சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்கீங்க மேம். சூப்பர். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.